ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம முடிஞ்சது என்ன பேட்டி கொடுக்கீங்களா? நேற்று கூட தமிழக வச்சுக்கிற ஒரு பெண் நிர்வாகிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அமைச்சர்கிட்டையும் போய் சொல்லதுக்கு வந்து அமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல, அது எங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி சொல்லியிருக்காரு. காலையில செய்தித்தாளில் பார்த்தேன். பெண்கள் அநேகமான பேர் தாவேகா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பெண்களினுடைய பாதுகாப்பையும் அவர்களினுடைய சுய உரிமையையும் பாதுகாக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி இருக்க வேண்டும். இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஏறக்குறைய இதுவரை நேற்று வரைக்கும் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். 213 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நடவடிக்கை எடுப்பது என்பது வந்து ஒரு 99% நடவடிக்கைக்கு உட்படுத்தவில்லை. நீங்கள் சிறுவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர், அவர் மீதே பாதிக்கப்பட்டவர் நேரடியாக கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு கோவில்பட்டியிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பள்ளி மாணவி கொடுத்த வழக்கு. இப்போ இன்னைக்கு செய்தித்தாளில் நம்ம மாவட்டத்திலேயே நடந்த வழக்கு. நீங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு பெரிய பெண்ணியவாதி. பெண்களினுடைய சுதந்திரத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்றதுல அவர்களுடைய எடுத்துக்காட்டு. முன்னாள் எங்களுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் இந்த மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருந்தாங்க. 5 ஆண்டு காலம் நம்ம தொகுதியில் நேரடியாக ஸ்பாட்டில் போய் நின்றுவாங்க, அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும். இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பெண் அலங்கோலமாக கொடுத்து கண்ணீர் மல்க இருக்கிறார். அந்த இடத்துல மந்திரியும் போகலை, எம்எல்ஏவும் போகலை, யாரும் வந்து என்னன்றது கேட்கல. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்களையும் நீங்கள் கண்டிக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா பிரமுகர்களால் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை. உயர்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் என்னை வந்து இரவு நேரத்தில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் எங்களுடைய தொலைபேசியில் வந்து ஆதாரப்பூர்வமாக நான் நிரூபித்திருக்கிறார் அந்த பெண். அவருடைய கண்ணீர் திவலைகள் இந்த ஆட்சியை கரைக்கும். நோ கமெண்ட்ஸ். பாஜக கூட்டணி வச்சிருந்தது அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருந்ததா அமைச்சர் நிர்மல்குமார் சற்று ஆடு நனைகிறதே என்று ஓனாய் வருத்தப்பட வேண்டியதில்லை.